பருப்பு கீரை ரெசிபி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நைட்டே துவரம் பருப்பு வந்து ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக அதை வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம், கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இந்த கீரை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இல்லை நல்லாவே இருக்குங்கிறாங்க. இதை வந்து கொஞ்சமாக புளி வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு விசில் அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கீரைக்கட்டில் பாதியை வெட்டிட்டு இதில் புல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரை எடுக்கிறதுனால இம்யூனிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஹார்ட் ஹெல்த்து, டைஜஷன் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அப்புறம் பல், நம்ம எலும்பு, கண்ணுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லது இந்த கீரை. ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும் இந்த கீரை எடுக்கிறதுனால. அப்புறம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் இந்த பருப்பு கீரையை போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. லிட்ரலி ஒரு 7 மினிட்ஸில் சூப்பராக வெந்துடும். மூடிலாம் போட வேண்டாம், அப்படியே ஓப்பனாகவே வச்சு நீங்கள் நல்லா வேக விட்டுருங்க. புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. தென் நல்லா ஆற வச்சுட்டு அது கூட உப்பு சேர்த்து நம்ம வந்து நீங்கள் கடையிறீங்களோ இல்லை மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு கீரை இதை எடுக்கிறதுனால ஓவரால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து வடகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.